வணக்கம் பானு. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி ராயபுரம் பகுதியில் இருக்கிறோம். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நள்ளிரவு முதலே சென்னையில் பரவலாக விடிய விடிய தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டை இந்திய வானிலை ஆய்வு மையமானது கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் அதே போல வேலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பரவலாகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் இரவு முதல் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, கிண்டி, அண்ணா சாலை, அதே போல அமைந்தகரை, கோயம்பேடு, பாரிமுனை, எழும்பூர், பரவலாகவே திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், கோடம்பாக்கம், ராயபுரம், வேளச்சேரி, பெருங்குடி, அடையாறு உள்ளிட்ட பகுதிகளிலும் சென்னையின் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, தாம்பரம், மதுரவாயல், திருவொற்றியூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளிலுமே தொடர்ந்து தற்பொழுது வரை இடைவிடாமல் நள்ளிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. அதே போல இன்று வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பரவலாக சென்னையில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக விடியலா இருளா என்று தெரியாமல் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை மாநகரை பொறுத்தவரையிலே இருள் சூழ்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னை மாவட்டத்தில் சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் தொடர் மழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி ராயபுரம் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் பரவலாக நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் வானம் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. விடிந்து விட்டதா இல்லை இருளாக இருக்கிறதா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. குறிப்பாக வாகன ஓட்டிகள் அனைவருமே முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை ஓட்டி செல்கின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் மழை விட்டு பெய்து வரக்கூடிய நிலையில் லேசான முதல் மிதமான மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. பானு, மாயா, சென்னையில எந்தெந்த பகுதிகள்லாம் அதிக மழை பதிவாகி இருக்குது, அதே போல அடுத்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? எந்தெந்த பகுதிகளில் அதிகபட்ச மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு? சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு பகுதிகளில் மழை அதிக அளவில் பெய்து வருகிறது. குறிப்பாக மணலி பொறுத்தவரையில் அதிக அளவு மழை பதிவாகி இருப்பதாக தெரிய வருகிறது. குறைந்தபட்சமாக திருவல்லிக்கேணியில் மழை பதிவாகி இருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதிகளிலும் சென்னையில் இருக்கக்கூடிய உள்பகுதிகளிலும் கூட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இந்த மழையை பொறுத்தவரை மிதமான மழையாகவே இடைவிடாமல் பெய்து வரக்கூடிய காரணத்தினால் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்காத நிலைதான் தற்பொழுது இருக்கிறது. இருப்பினும் கூட கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. பானு, மாயாவதி, ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தரப்பில் பள்ளி, கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. சற்று நேரத்திற்கு முன்னர் தான் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியா இருக்கு. இதனால மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு சென்று விட்டு திரும்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குதா?
குறிப்பாக தற்பொழுது மணி 7:30 மணி அளவுதான் ஆகியிருக்கிறது. 7 மணி வரையில் சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் இயக்கும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார். இருப்பினும் கூட ஒரு 7 மணி அளவில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் சாலைகளில் இல்லாத நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த அறிவிப்பானது வீட்டிலேயே இருந்து பெறப்பட்டிருப்பதன் காரணமாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாத அந்த நிலைதான் இருக்கிறது. பானு, தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி மாயாவதி. சென்னையை பொறுத்தளவில் பரவலாக நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு கனமழை பதிவாகி இருக்கிறது, அடுத்து எவ்வளவு மணி நேரம் மழை நீடிக்கும் என்பது தொடர்பான விரிவான தகவலை எமது செய்தியாளர் மாயாவதி வழங்க கேட்டோம். மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.